ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் பராகி அணி ஆசி பலிதமாகட்டும். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன், ராகு கேது ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன் இந்த மாரி ராசி பலன்களே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இன்னைக்கு என்னடா இது ஒரு புதுசா இருக்கே! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அருளியது தான் இந்த மாந்திரீகமும் சரி, ஜோதிடம் சரி. மாந்திரீகமும், ஜோதிடமும் முதல்ல யாருக்காக இங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம அரசர்கள் காலத்தில அவங்களோட பாதுகாப்புக்கு, எதிரிகள்ட்டருந்து தன்னை பாதுகாத்துறதுக்கும், மக்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட கலையும், மாந்திரீக கலையும் சித்தர்கள் அவங்களுக்காண்டி வணங்குனாங்க. இப்ப அது வந்து நாளடைவுல ஜோதிடம் வேற, மாந்திரீகம் வேற அப்படிங்கிற மாரி பிரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் ஜோதிடம் மட்டும் தான் பார்ப்பாங்க. மாந்திரீகம் தெரிஞ்சவர்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தாக்கா, இங்க ஜோதிடமும் ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஜோதிடத்துக்கும், மாந்திரீகத்துக்கும் 2ம் ஒண்ணோட ஒன்று பிணைஞ்சது தான். இப்போ நம்ம வந்து இந்த வருஷம், அதாவது குரோதி வருடம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு எங்க துவங்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் 6/1க்கு துவங்குது. இப்போ பொதுவாவே குரோதி வருடம் அப்படின்னாக்க குரோதம்னு பார்த்தீங்கன்னாவே, அது வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுக்கு உண்டான அந்த இதாத்தான் அதுக்கு தான் குரோதிம்பாங்க. இந்த வருஷத்துல நெறைய சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்குகள் நெறைய வரும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் நம்ம கடந்து போய் அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன? அதுக்கு உண்டான நம்ம அதுலேருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாந்திரீக ராசி பலன். ஜோதிடத்தையும், மாந்திரீகத்தையும் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, இவங்க தான் இந்த மாரியான ஒரு சில விஷயத்துல தான் கனெக்ட் பண்றாங்க. மாந்திரீகமும், ஜோதிடமும் சித்தர்களால் ஒ ஒ ஒண்ணா குடுக்கப்பட்ட ஒன்று. அந்த சித்தர்கள் குடுத்த ஒரு விஷயத்த தான் அதுல அவங்க மெயினா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை. மூலிகை தான் இங்க மாந்திரீகத்துல மிகப்பெரிய வித்தை செய்றது. அந்த மூலிகைய வச்சு இப்போ உங்களுக்கான என்ன பிரச்சனையோ, அத தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ, இப்ப அந்த ஒரு பரிகாரத்த தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். இந்த பரிகாரத்த நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, துன்பமும் இல்லாம வாழலாம். அதுக்கான ஒரு வழிமுறைய தான் இப்ப நம்ம முறையா நம்ம குடுத்துருக்கோம். சித்தர்களுக்கு அகத்தியரும் சரி, புலிப்பாணி மகரிஷியும் சரி, இன்னும் நெறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, ஆ மாந்திரீகத்த பத்தியும், ஜோதிடத்த பத்தியும் நெறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜோதிடத்துக்கும், மாந்திரீகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா, ஒரே ஒரு உதாரணம், ஒரு சித்தர பத்தி நான் சொல்லிட்டு போறேன். புலிப்பாணி மகரிஷிய பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ புலிப்பாணி மகரிஷி, புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படிங்கிற ஒரு நூல வந்து இந்த உலகத்துக்கு அவரு குடுத்துட்டு போயிருக்காரு. அதுல ஜோதிட கலைய பத்தி அனைத்தும் அவரு ஆதி முதல் அந்த வரை குடுத்துட்டு போயிருக்காரு. அவரே வந்து மாந்திரீகத்துக்கு மாந்திரீகத்த சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் குடுத்துட்டு போயிருக்காரு. அது மாரி நிறைய நீங்க அகத்தியரும் சரி, திருமூலரும் சரி, ஆதிசங்கரும் சரி, வள்ளலாரும் சரி, ஏகப்பட்ட எல்லாருமே இத சார்ந்த நெறைய விஷயங்கள இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தையும், மாந்திரீகத்தையும் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, இவங்க தான் இந்த மாரியான ஒரு சில விஷயத்துல தான் கனெக்ட் பண்றாங்க. மாந்திரீகமும், ஜோதிடமும் சித்தர்களால் ஒ ஒ ஒண்ணா குடுக்கப்பட்ட ஒன்று. அந்த சித்தர்கள் குடுத்த ஒரு விஷயத்த தான் அதுல அவங்க மெயினா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை. மூலிகை தான் இங்க மாந்திரீகத்துல மிகப்பெரிய வித்தை செய்றது. அந்த மூலிகைய வச்சு இப்போ உங்களுக்கான என்ன பிரச்சனையோ, அத தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ, இப்ப அந்த ஒரு பரிகாரத்த தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். இந்த பரிகாரத்த நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, துன்பமும் இல்லாம வாழலாம். அதுக்கான ஒரு வழிமுறைய தான் இப்ப நம்ம முறையா நம்ம குடுத்துருக்கோம். இப்போ மேச ராசிய பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டாக்கா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் இதுவரைக்கும் பட்டு வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி, கணவன் மனைவி அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா, இந்த பிரிந்திருந்த கணவன் மனைவிய இந்த வருஷம் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். அத சரியா பயன்படுத்திட்டாங்கன்னா, காலம் ஃபுல்லா சந்தோஷமா வாழலாம். அதேபோல காதலர்களும், பிரிஞ்சிருந்த காதலர்களும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். அ திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். இவங்க தொழில்லயும் சரி, உத்தியோகத்திலயும் சரி மேன்மை உண்டாகும். புது தொழில் துவங்குவாங்க. வருமானம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் தேவை. உஷ்ணம், நரம்பு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய், முடி உதிர்தல் அதிகமா இருக்கும். இதுக்கு சரியான நேரத்தில சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, தக்க நேரத்தில் தங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம். இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம பரிகாரங்கிறதுல நம்ம நம்ம உடன்பாடு எனக்கு கிடையாது. பரிகாரங்கிறது நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ மாந்திரீகத்தில மிகப்பெரிய வித்தை செய்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, மூலிகை தான். அந்த மூலிகை பார்த்தீங்கன்னா, இப்ப மேஷராசிய பொறுத்தவரைக்கும் தும்பை செடி மூலிகைங்கிறது மிகப்பெரிய வேலை செய்யும். இப்ப அந்த தும்பை செடிய என்ன பண்ணணும்னா, அவங்களோட ஒரு சிகப்பு துணியில அ காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து, வீட்ல அதாவது குலதெய்வத்தோட மண்ணோ, இல்லைன்னா அரச மரத்தடி விநாயகரோட மண்ணோ இங்க வச்சு காலையில தூப தீபம் காட்டி வர, தங்களுக்கு வர பிரச்சனைகள், இன்னல்கள் நீங்கி நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி பிறக்கும். இத செஞ்சாக்க காலம் ஃபுல்லா அவங்களுக்கு உண்டான
நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, இதுவரைக்கும் நிறைய பிரச்சனையும், இன்னல்கள நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் அதெல்லாம் நீங்கி நல்லபடியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிணக்கு நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அப்புறம் பொதுவா பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையர்ட்ட இருந்த சண்டை சச்சரவு நீங்கி, அந்த பிணக்கெல்லாம் நீங்கி நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். அப்புறம் பொதுவா உங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு துரோகம் செய்யாம இருந்தீங்கன்னா, இல்ல 3வது நபர் இல்ல பஞ்சாயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. துரோகம் செஞ்சீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை அழிவு பாதையை நோக்கி செல்லும். அதனால நீங்க துரோகத்த தவிர்த்து, இந்த மாரி மத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பேசுறத தவிர்த்து இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல கவனமா போனீங்கன்னா நல்லது. ஏன்னா விபத்துகள சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வண்டி வாகன பயணங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகம், தொழில் அதெல்லாம் நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்கு. காசு, பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். மத்தபடி இந்த வண்டி வாகனம் விபத்து, மத்த பிரச்சனையிலேருந்து நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு, இப்போ உங்களுக்கான மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மன் பச்சரிசின்ட்டு ஒரு மூலிகை இருக்கு. இந்த இந்த மூலிகைய வந்து காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து, அதாவது குலதெய்வம் மண்ணோ, இல்லைன்னா நம்ம அரசு மரத்தடி விநாயகர் மண்ணோ, இந்த இத வச்சு உங்களுக்கான அந்த துணி அந்த அந்த வஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை துணியில வச்சு தூப தீபம் காட்டி வழிபட்டு வர உங்களுக்கான அனைத்து துயரங்களும் நீங்கி இந்த வா இந்த வருடம் இல்ல எப்பவுமே சிறப்பான எதிர்காலம் உண்டாகும். உங்களுக்கான தீய பலன்கள இந்த மூலிகை உங்களுக்கான தடுத்துரும். மிதுன ராசிக்கான இந்த வருடத்துக்கான தமிழ் புத்தாண்டுக்கான பலன பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுன ராசி 7 சனியிலேருந்து இப்போ தான் அந்த பிடியிலேருந்து வெளியில வந்திருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கான அந்த பிரச்சனை ஓய்ஞ்ச பாடல்ல. ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்த கண்டிப்பா குடுக்கும். நல்ல வருடமா அமையும். துவக்கமே நல்லதா தான் அமையும். புதுசா தொழில் துவங்குவீங்க. காசு பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் அமையும். கடன் அமையும் கண்டிப்பா. அந்த இதுவரைக்கும் பட்ட கடன்லாம் நீங்கி, இந்த வருடத்துல இருக்கிற கடன்லாம் அடைச்சுட்டு, நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். ஆ தகாத உறவ தவிர்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. தகாத உறவு உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிரும். அதனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. அடிவயிறு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள பெண்கள் சந்திக்கக்கூடும். அந்த வகையில கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் கவனமா செல்வது நல்லது. உங்களுக்கான மூலிகைன்னு பார்த்தாக்கா, பரிகாரத்துக்கு உண்டான மூலிகைன்னு பார்த்தாக்கா, மிதுன ராசிக்கான மூலிகைன்னு பார்த்தாக்கா, ஆடை ஒட்டி. இந்த ஆடை ஒட்டிங்கிற மூலிகைய ஆ நீலம் கலந்த நீல கலர் அதாவது நீல கலர் வஸ்திரத்தில வச்சு, ஆ குலதெய்வ மண்ணோ, இல்ல விநாயகர அரச மரத்தடி மண்ணு வச்சு வழிபாடு செய்து வர, உங்களோட கஷ்டம், துயரம் எல்லாம் நீங்கும். இனி வரும் காலங்கள் சிறப்பானதாக அமையும். கடக ராசிக்கான இந்த வருடம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. கடக ராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்து சனி ஆரம்பமாயிருக்கு. அது இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சிறப்பான வருடம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் எப்பவும் நெகட்டிவா பேச மாட்டேன். நான் இப்போ நெகட்டிவா ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் அமைதியா இந்த வருடம் கடந்து போறது நல்லது. வீண் விவாதங்களையும், தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அ குடும்பத்தில கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம வீண் விவாதத்த தவிர்த்தீங்கன்னா, பிரிவ தவிர்க்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்தில இந்த ஆண்டுல நீங்க கணவன் மனைவி பிரிய நேர்ந்ததுன்னா, நிரந்தரமா பிரிஞ்சு வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஆகும். அதனால 2 பேரும் விட்டு குடுத்து போறதோ சிறப்பானதா இருக்கும். மத்தபடி இருக்கிற தொழில்ல அப்படியே கன்டின்யூ பண்றதும், உத்தியோகத்தில இருக்கவங்க அதே விஷயத்த கன்டின்யூ பண்றதும் சிறப்பானதா இருக்கும். இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா, மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தைச்சூரி. இப்போ நத்தைச்சீருங்கிறது அதிகமா இப்ப கிடைக்கிறது கிடையாது. நத்தைச்சூரி கிடைக்கிறவங்க நத்தைச்சூரி எடுத்து நான் சொல்ற முறையில நான் ஏற்கனவே சொன்ன முறையில வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா, குப்பைமேனி செடிய வந்து அ காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து, உங்களுக்கான நீல வஸ்திரம் நீல வஸ்திரம் கலந்த அந்த துணியில வச்சு, அ இந்த மண் நான் சொன்னேன் குலதெய்வத்தோட மண்ணும், இல்ல அரச மரத்தடி மண்ணும் வச்சு வழிபாடு செய்து வர, உங்களோட பிரச்சனை துயரம் குறையும். இத ரெகுலரா செஞ்சு வாங்க. நவகிரகங்களுக்கு 9 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு 11 வாரம் செஞ்சு வர, உங்களோட கஷ்டம்லாம் படிப்படியா குறையும். கவனமாக இந்த ஆண்டை கையாள்வது சாலச் சிறந்தது. இப்போ சிம்ம ராசிக்கான பலன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான மதிப்பும், மரியாதையும் ஆ இந்த வருஷம் அதிகமா தான் இருக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா உடன் இருக்கிறவங்கள்ட்ட அவங்கனால தான் உங்களுக்கு தொல்லையே இருக்கும். அதனால உடன் இருப்பவர்கள கொஞ்சம் கவனமா கையாள்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு வேண்டாம். 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். தூரமா இருந்தாலும் அந்யோன்யம் கண்டிப்பா அதிகரிக்கும். தொழில்ல இருக்கிற தொழில மூடிட்டு அடுத்த தொழில் துவங்குறதுக்கு உண்டான எண்ணங்கள் மேலோங்கும். அத செய்றது தவறு. இன்னும் நஷ்டத்த சந்திக்கிற மாரி இருக்கும். இருக்கிற தொழில அப்படியே நடத்திட்டு போறது நல்லது. புதுசா எந்த ஒரு
விஷயத்துலையும் இப்போதைக்கு நம்ம கவனம் செலுத்தாம இருக்கிற தொழில்ல அப்படியே கவனம் செலுத்துறது நல்லது. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமானதா இருக்கும். மதுவை தவிர்ப்பது, வாகன இரவு நேர வாகன பயணத்த தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லதா அமையும். உங்களுக்கான மூலிகைன்னு பார்த்தாக்கா, விஷ்ணு கரந்தை. இந்த விஷ்ணு கரந்தைய உங்களுக்கான சிவப்பு துணியில, இல்லைன்னா ஆரஞ்சு துணியில நீங்க அந்த மூலிகைய வச்சு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து வர, உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். அரசியல் வாழ்க்கையும் சரி, மத்த விஷயத்திலும் சரி, ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடும். இப்போ கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், ஆ இந்த வருஷம் இவங்க எத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாமே நீங்கிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருடமா தான் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு இன்பத்தில எந்த ஒரு குறையும் இருக்காது. துன்பத்துக்கு வேலையே இருக்காது. சிறப்பான ஆண்டா தான் இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் காசு பணம் சேர்த்து வைக்கிறது, பங்குச் சந்தையில முதலீடு பண்றது, நிலம், புலங்கள், வீடு, வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான எல்லா வசதியும் அமையும். சிறப்பான ஆண்டு தான். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் சிறப்பான ஆண்டு தான். உங்களுக்கு மேலும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு, துளசி செடிய வளர்க்குறது நல்லது. இல்லைன்னா துளசி செடிய காப்பு கட்டி, ஆ வஸ்திரத்தில வச்சு வழிபாடு செஞ்சு வர, தூபதீபம் காட்டி வழிபாடு செஞ்சு வர, இன்னும் மேலும் மேலும் நல்ல பலன் கிடைக்கும். துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த வருஷம் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள சந்திச்சுட்டு, கடன், அவமானம், அசிங்கம், நிறைய பிரச்சனைகள்லாம் வம்பு வழக்கு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கி, கடன் நீங்கி, சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி பிறக்கும். வீடு, வாகனங்கள், சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். கண்டிப்பா அமையுமா அப்படின்ற ஒரு சந்தேக கேள்வியே வேண்டாம். கண்டிப்பா இந்த வருடம் எல்லாமே தலைகீழா மாறும். உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. தொழில்ல மாற்றம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். எதுனாலும் துணிஞ்சு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு. கண்டிப்பா வெளிநாடு போகலாம். நல்ல பாக்கியம் நல்ல பாக்கியம் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் செந்நாயுருவி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான மூலிகை. செந்நாயுருவிய காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து, வெள்ளை துணியில வச்சு, வஸ்திரத்தில வச்சு, குலதெய்வத்தோட மண்ண வச்சு, இல்லைன்னா விநாயகர அரச மரத்தடி விநாயகரோட மண்ண வச்சு, தூபதெய்வம் காட்டி வழிபாடு செய்து வர, உங்களுக்கு இருக்க துயர், தடைகள் அனைத்தும் நீங்கி, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. பெரிய இலக்கு இந்த வருஷத்த நோக்கி செல்வீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும், இந்த வருடம் ஒரு சுமாரான எல்லாம் கலந்த கலவையான ஒரு வருடமா தான் இருக்கும். உங்களோட கோபதாபத்த குறைக்கிறதுனால, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தவிர்க்கலாம். அந்த தகாத உறவுங்கிற ஒரு விஷயத்த ஆ விஷய கவனம் செலுத்தாம இருந்தீங்கன்னா நல்லது. காதல் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டாம். அது உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும். மத்தபடி குடும்பத்தில அனுசரிச்சு போறதுனால, உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, கலவையான வருடம். காசு பணத்துக்கு எந்த குறையும் இருக்காது. சிறப்பான ஒரு ஆண்டா தான் இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்கான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, கிளுகிளுப்பைன்ட்டு ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை செடிய கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்து வர, உங்களுக்கான சிறப்பான எதிர்காலம் இருக்கும். இந்த நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கவலையும், துக்கமும் அது உங்களை சார்ந்தது. உங்க கையில தான் இருக்கு. இந்த மூலிகைய கரெக்ட்டா காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து வச்சு வணங்கி வந்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனை அனைத்தும் நீங்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் 7 சனியோட பாதிப்புலேருந்து இப்போ தான் நீங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா, இன்னும் ஒரு முழுமையான உங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் இல்லாம, பல பேரு சிக்கல்ல சிக்கி இன்னும் மீள முடியாம இருக்கீங்க. நான் இந்த வருடம் உங்களோட கடன் அனைத்தும் நீங்கி, நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்யுங்க. துணிஞ்சு செஞ்சீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம். இந்த சந்தேகங்கிற ஒரு விஷயத்த நீங்க தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கிறது, மத்தவங்கள சந்தேகப்படுறது, இந்த ஒரு விஷயத்த விட்டீங்கன்னாவே, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா, இதனால உங்களோட பிரச்சனைகள் திசை மாறி, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தில தடையா இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்த தவறுங்க. மத்தபடி உங்களுக்கு இந்த வருடம் பழைய கடன்லாம் அடைஞ்சு நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான சிறப்பான ஆண்டா தான் இது அமையும். உங்களோட கஷ்டம்லாம் இந்த வருடத்தோட சுத்தமா நீங்கி, ஒரு நல்ல வருடமா இருக்கும். உங்களுக்கான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் மூலின்ட்டு ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகையை காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து, மஞ்ச வஸ்திரத்தில் வச்சு, உங்க குலதெய்வத்தோட அ மண் வச்சு, நீங்க வழிபாடு தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சு வர, உங்களோட அனைத்து துயரமும் நீங்கி, இந்த வருடம் ஒரு சிறப்பான எதிர்காலமா அமையும். இப்போ மகர ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த வருடம் இதுவரைக்கும் பட்டு வந்த கஷ்டம்லாம் நீங்குற அளவுக்கான வருடமா தான் இருக்கும். குடும்பத்தில இதுவரைக்கும் இருந்த பிணக்குகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிணக்குகள், சண்டை சச்சரவுகள் நீங்கி, ஒரு அந்யோன்யமா ஆரம்பமாகும். உங்களோட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நீங்களே தான். உங்களோட சந்தேகம்,
இல்லை வீண் கோபம், உங்களோட கோபத்தை குறைச்சிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கோபத்தை குறைங்க, சந்தேகத்தை குறைங்க. மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கிற மூலிகை, அதாவது இந்த யானை வணங்குன்ற ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகையை உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த மூலிகையை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கருப்பு துணியில் கருப்பு வஸ்திரத்தில் வச்சு தூப தீபம் காட்டி வழிபட்டு வர, சனியோட மந்திரம் சொல்கிறது, இல்லை கணபதியோட மந்திரம் சொல்லி வழிபட்டு வர ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். உங்களோட துயரமெல்லாம் நீங்கும். இந்த ஆண்டை ஒரு நல்ல ஆண்டாகவே உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கலவையான ஆண்டாக தான் இருக்கும். வார்த்தையில் கவனம் தேவை. கொடுக்குற வாக்கில் ரொம்ப கவனம் முக்கியம். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வர்றதும், இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும், வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் உங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லதாக இருக்கும். மற்றவங்க ஜாமீன் நிற்கிறத தவிருங்க. அதை தவிர்த்தினாவே பல பிரச்சனையில் சிக்காமல் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு இருக்கும். அது உங்களால் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது. கவனமாக இந்த வருஷத்தை கையாளுறதுனால உங்களோட பிரச்சனையும் நீங்கும். உங்களுக்கான மூலிகை பார்த்தீங்கன்னா, தாரைங்கிற ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து கருப்பு துணி வஸ்திரத்தில் வச்சு வழிபாட்டு வர உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும். அது போக நவகிரகங்களுக்கு 9 நல்லெண்ணெய் விளக்கேற்றி 11 வாரம் விளக்கேற்றி வழிபாட்டு வர, சனீஸ்வரர் வழிபட்டு வர, நவகிரகங்களை 9 முறை சுற்றி வர உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7 சனியோட துவக்கம் ஆரம்பமாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் ஒழிச்சிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக வீடு வாகனங்கள் நிலங்கள் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். கண்டிப்பாக வீடு நிலம் வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பயத்தை நீங்கள் ஒழிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரை ஒரு 9 வாரம் இல்லைன்னா 11 வாரம் முடிஞ்ச தினமும் கூட விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி 9 முறை சுற்றி வர உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சனியோட வீரியம் குறையும். இதை ரெகுலராக பண்ணுங்கள். இல்லை முடியாதவங்க நைட்டு சுந்தரகாண்ட பாராயணம் செய்கிறதுனாலையும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அடையலாம். உங்களோட பயத்தை ஒழிச்சிங்கனாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நீங்கும். இப்போது மீன ராசிக்கான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மீன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோரமே நிறைய இருக்கும். இப்போது அந்த குப்பை மீனி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கிற குப்பை மீனியை நீங்கள் காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சு வணங்கி வர உங்களுக்கான வஸ்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம். மஞ்சள் வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட மண் இல்லைன்னா அரச மரத்தடி விநாயகரோட மண்ணை வச்சு வணங்கி வர டெய்லி தூப தீபம் காட்டி வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட அந்த பண கஷ்டம் அனைத்து நீங்கும். குப்பை மீனிக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட பண கஷ்டம் அனைத்து நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையெல்லாம் நான் எங்கே போய் காப்பு கட்டி எடுப்பேன், நான் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போது மாந்திரிகரோ மற்ற ஒரு ஜோதிடரோ பூசாரிகளோ இந்த மாதிரியான ஆட்கள் இந்த எங்களை மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூலிகைக்கு உயிர் கண்டிப்பாக இருக்கணும். அதை பிடுங்கும் போது அதுக்கான உயிர் அந்த மூலிகையோட வரணும். அதை அகத்தியரை வணங்கிட்டு தான் நம்ம அந்த காரியத்தை செய்வோம். அதுக்குண்டான மந்திரம் சொல்லி பலி கொடுத்து தான் பண்ணுவோம். இது சக மனிதர்களால் உங்களை மாதிரி சாமானியர்களால் இதை செய்ய முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த நர்சரியிலலாம் கண்டிப்பாக கிடைக்கிது. முடிஞ்சவங்க இப்போ கிராமப்புறங்கள்லையோ ஒதுக்குப்புறமான ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நான் சொன்ன மூலிகை அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலாம் மூலிகை கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து குப்பைமேனி மூலிகை கண்டிப்பாக நம்ம ரோட்டோரங்கள்லையும் சரி ஒதுக்குப்புறமான இடங்கள்லையும் சரி நிறைய கிடைக்கும். அதை எடுத்து பயன்படுத்தலாம். நர்சரியில் கிடைக்கும். அதை ஏன்னா நர்சரியில் கிடைக்கிற அந்தளவுக்கு பவராக வேலை செய்யுமான்னு கேட்டாக்கா கிடைக்காத சூழ்நிலையில் அதை வாங்கி பயன்படுத்தலாம். அதை வாங்கி மஞ்சள் தண்ணி தொளித்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு முறையாக காப்பு கட்டி நீங்களே வீட்லேயே காப்பு கட்டி அதுக்கு உண்டான அகத்தியரை வேண்டிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொன்ன வஸ்திரத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுவாங்க. ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்தரல ஒன்று அகத்தியர்கிட்ட வேண்டிட்டு தூபதீபம் காட்டி ஒரு எலுமிச்சங்க பலி கொடுத்து பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.